கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கான நவநாள் ஜெபம். 6ஆம் நாள், டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவார். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை, யாவையும் அடக்கி ஆற்றி ஆளுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. ஏதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாக. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும், பூமியாளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லபதேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்காலம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. ஆண்டவரே,
உம்முடைய மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். ஒரே திருமகன் மனு உருவானவதை குறித்து மகிழ்கின்ற நாங்கள் அவர் தம் மகிமையில் வரும்பொழுது முடிவில்லா வாழ்வை பரிசாக கொள்ளுமாறு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரே உம் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மேல் தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளியை நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிரவை நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றியும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவில் இருந்து உன் புதல்வர் வருவார், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவார். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடவுளின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட போகும் நாம் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி தந்தையிடம் நாம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். வாரும் ஆண்டவரே, தாமதம் செய்யாதேயும். உமது திருச்சபை உலகெங்கும் பரவும்படியாகவும் எல்லா மக்களும் ஒரே மந்தையில் சேரும்படியாகவும் வாரும் ஆண்டவரே, தாமதம் செய்யாதேயும். நாட்டை ஆள்பவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் போர் பூசல்களிலிருந்து விலகும் படியாகவும் அமைதியின் அரசர் அனைவரையும் ஆட்கொள்ளும்படியாக வாரும் ஆண்டவரே, தாமதம் செய்யாதேயும். உலகின் மாந்தர் அனைவரும் நற்செய்தியை அறிவிக்கும்படியாகவும் ஏழைகளும் வறியவரும் அனாதைகளும் நோயாளிகளும் ஆறுதல் பெறும்படியாகவும் வாரும் ஆண்டவரே, தாமதம் செய்யாதேயும். உமது முதல் வருகையை நினைவு கூறுகின்ற நாங்கள் அனைவரும் உமது விண்ணக வருகைக்காக எம்மை தகுந்த விதமாக தயாரிக்க அருள் புரியும்படியாக வாரும் ஆண்டவரே, தாமதம் செய்யாதேயும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை நாம் மௌனமாக எடுத்துரைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உண்மையான மகிழ்ச்சியை தாரும் தந்தையே, வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் விழாவை பெரும் மகிழ்வோடு கொண்டாட வேண்டிய தூய உள்ளத்தை தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய். மலைகளே ஆனந்தம் கொள்வீர். மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள். மேகங்களும் நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும், உமது மீட்புடன் எம்மை காண வாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி
எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாளும் செம்மறி புருவையே பாலைவன பாறையினின்று சீயோன் மகளின் மலை கனுப்பிடும் சுவாமி. வல்லவ கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும். உம் திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வாரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். உலகில் உம் திருவழிகளையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது ரட்சிப்பையும் கண்டறியோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும். நும் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து என்னால் இறங்கி வருவீரோ, நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோர்க்கு மேல் வீற்றிருக்கும் தேவா, வாரும். உம் திருமுகத்தை எமக்கு காண்பித்தருள்வீரே. தந்தை தமையன் தூயாவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் முடிவில்லா காலமும் உண்டாவதாக.